வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்க என்ன மெசேஜை டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மெசேஜ் டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு நம்மளால் நோட்டிஃபிகேஷனை வர வைக்க முடியும். இந்த மாதிரி டெலிட் பண்ண மெசேஜஸை எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை தப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அப்படி இல்லைனா அந்த மெசேஜை நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டெலிட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே நமக்கு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மெசேஜை நம்ம டெலிட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த மெசேஜ் ரிமூவ் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் யாருக்கு மெசேஜை சென்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கும் அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு அலர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும், திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெலிட் பண்ண மெசேஜஸை இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம எந்தவித அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாமல் ஜஸ்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயே இந்த மெசேஜை ரீட் பண்ண முடியும். செகண்ட் மெத்தடில் ஒரு சில அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த மெசேஜஸை ரீட் பண்ண முடியும். எந்தவித அப்ளிகேஷனும் இல்லாமல் இந்த மாதிரியான மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ப்ளஸ் வாட்ஸ்அப் கோ, யோ வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த டெலிட்டான மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண அஃபிஷியல் வாட்ஸ்அப் அப்படின்ற பட்சத்தில் டெலிட் பண்ண மெசேஜை பார்க்கறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் நமக்கு கிடைக்காது. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண அஃபிஷியல் வாட்ஸ்அப் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாட்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் அண்ட் கால்ஸ் ஆர் என் டு என் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு இருக்கும். இது மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த சாட்ஸை இடையிலேருந்து யாராலையும் ஹேக் பண்ணி நம்ம என்ன மெசேஜை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பார்க்க முடியாது. இந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரினா தேர்ட் பார்ட்டி வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த என் டு என் என்கிரிப்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சைட்லேருந்து பேன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எந்தவித அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெலிட் பண்ண மெசேஜை ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே டேரெக்டாக உங்களுக்கு அந்த மெசேஜை ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் மெத்தட், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண அஃபிஷியல் வாட்ஸ்அப் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் மட்டும் அதில் வாட்ஸ்அப் ரிமூவ்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அலோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செலக்ட் யுவர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வாட்ஸ்அப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைல் இருந்து என்னுடைய இந்த மொபைலுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மெசேஜை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலை புல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலிட் ஆன அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்லேருந்து அவங்க என்ன மெசேஜை சென்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இப்போ மை ஜியோ அப்படின்ற அந்த காண்டாக்ட்லேருந்து குட் பை அப்படின்ற இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிட் ஆகிருக்கு. அந்த மெசேஜ் பற்றிய சில டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடத்துல நமக்கு கீழே இருக்கும். அது இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜஸுமே நம்மளால் ஈஸியாக ரீட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.